மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஜாக்கிம் சீலா என்பவருடைய நன்றி பலியாகும். வருவேல் என்பவர் கொரோனா நோயிலிருந்து விடுபட்டதற்காக நன்றி பலியாகும். மரிய நேசம் நம்ம இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்த மாபெரும் நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற இவருடைய நன்றியை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ந்து இறைவன் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளாலும் நலன்களாலும் ஆசீரால் நிரப்ப வேண்டும் என்றும் இந்த குடும்பத்தினர் முன்வைக்கின்ற அனைத்து விதமான தேவைகளை இறைவன் நிறைவாக பொழிந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது ஜெசிந்தா மேரியினுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் மிக்கேல் ஏசராஜ் என்புடைய 16ஆம் நாள் நினைவு பலியாகவும் சபரிமுத்து மரியாய் வல்லோரியார் என்பவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் அருள்தாஸ் என்பவருடைய நினைவு பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா வாழ்வை அளிக்க வேண்டும் என்றும் இவர்கள் இந்நாளும் எப்பொழுதும் புனிதருடைய தோழமையிலே சங்கமிக்கவும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற பேரின்பத்தை இறைவன் இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயணங்களிலிருந்து வாசகம். அலகு 14 2 முதல் 4, 12 முதல் 15 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீர் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் ஒன்று நிறைவடைந்து 8 நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இழந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ பாலை நிலத்துக்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறைகேடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை அதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உடைவெளி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல். திருப்பாடல் 78. பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களை, அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளையும் திறந்துவிட்டார். அவர் உண்பதற்கான மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதுதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர் அழைத்து சென்றார். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 4, இறைவார்த்தைகள் 17, 20 முதல் 24. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள்
ஏற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 முதல் 35 வரை. இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் என்ன அருமடையாளம் காட்டுகிறேன், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறேன்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவே உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறை அன்னையாம் திருவை கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய வாசகனுடைய அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? நிலை வாழ்வு தருகின்ற, அதாவது நம்மை இந்த நிறை வாழ்வு, நாம் எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவிழம். அத்தகைய ஒரு வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்வதற்கு இறைமகன் இயேசு வந்திருக்கின்றார். ஆனால்
நாம் அதற்கு செவி சாய்ப்பதற்கு தயாராக இல்லாமல் நாம் இருக்கிறோம். எனவே நாம் தேட வேண்டும், எத்தகைய வாழ்வை, நிறைய வாழ்வை தேட வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகின்றது. சாது வாஸ்வானி என்ற மனிதர் சொல்லுகின்றார், மனிதர்களுக்கு 3 விதமான இதயங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட இதயங்கள் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது, முதலாக மனிதர்களுக்கு நெருப்பாலான இதயம் வேண்டும். இந்த நெருப்பாலான இதயம் எதற்காக என்றால், இந்த மனிதர்கள் கடவுளை பற்றி சிந்திப்பதற்கும் கடவுளுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கும் கடவுளை நாம் தேடுவதற்கும் இந்த இதயம் வேண்டும் என்று சொல்லுகின்றார். நெருப்பாலான இந்த இதயம் வேண்டும் என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக மனிதர்கள் சதையாலான இதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். எதற்காக என்றால், அதாவது வாழ்க்கையிலே நொந்தவர்கள், வாழ்க்கையிலே துன்பப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே எதுவும் இல்லாமல் நம்பிக்கை இழந்து வாழ்கின்ற மக்களை கரிசனையோடு நேசிப்பதற்கான ஒரு இதயம் வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக வெண்கல இதயம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எதற்காக என்றால், இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற நோய்கள், சோதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் இவற்றை சந்திப்பதற்கு தேவையான இந்த வெண்கலமான இதயம் வேண்டும் என்று இந்த மனிதன் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இது மிக மிக உண்மை. அதாவது நெருப்பாலான இதயம், சதையாலான இதயம், வெண்கலத்தால் ஆன இதயம், இந்த 3 இதயமே மனிதர்களுக்கு மிக மிக தேவை. இவ்வாறு இருக்கின்ற இந்த 3 இதயங்களும் எந்த ஒரு மனிதன் பெற்றிருக்கின்றாரோ அந்த மனிதன் என்ன செய்ய முடியும்? நிறைவாழ்வை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லுகின்றது. அதாவது இறைமகன் இயேசு என்ன சொல்லுகின்றார்? அவர் பல இடங்களில் சொல்வது, ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பதை விட அந்த உணவுக்கு அதை சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை நீ காட்டிக் கொடு என்று சொல்லுகின்றார். அதுதான் ஒரு நிறைவான ஒரு வாழ்வு முறையாக இருக்க முடியும். அதுதான் ஒரு நிரந்தரமான வாழ்வுக்கான அணுகுமுறையாகவும் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த மக்கள் எதை விரும்புகிறார்கள்? அடிமைத்தனத்தை விரும்புகிறார்கள். முதல் வாசகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. அதாவது கடவுள் என்ன செய்கிறார்? இறங்கி இந்த மக்களை அடிமையில் இருந்து இந்த பாலும் தேனும் பொழிய இந்த கானான் தேசத்திற்கு அவர் அழைத்து வருகின்றார். அங்கே வருகின்ற பொழுது ஏராளமான சோதனைகள், அதிலே அங்கே பார்க்கிறோம், இந்த பார்வோனுடைய படைகள் கடலிலே அமிழ்ந்து விடுகின்றன. அந்த பல்வேறு நெருக்கடிகளை கடந்து அவர்களுக்கு பாலைவனத்திலே உணவு இல்லை, உணவெல்லாம் கொடுத்து கடவுள் இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? நாங்கள் அங்கிருந்தால் இறைச்சி கறியெல்லாம் உண்டு, நாங்கள் மகிழ்வோடு இருந்திருப்போமே என்றவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே இந்த கடவுளுடைய வல்ல செயலை கூட, உடனிருப்பை கூட அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை, அதை உணர முடியவில்லை. அதாவது விடுதலை என்று சொல்லுகின்ற பொழுது அது கடினமாகத்தான் இருக்கும். நாம் கடினப்பட்டுதான் விடுதலையை நாம் என்ன செய்ய முடியும்? அதை விடுதலை காற்றை சுவாசிக்க முடியும். ஆனால் அதே வேளையிலே இந்த மக்கள் எதை விரும்புகிறார்கள்? அடிமைத்தனத்திலே நிறைந்த சுகபோக வாழ்வை விரும்புகிறார்கள். சுகபோக வாழ்வு, அடிமைத்தனத்தோடு கூடிய வாழ்வை இந்த இஸ்ரேல் மக்கள் விரும்பினார்கள். இவர்கள் இந்த விடுதலை வாழ்வை விரும்பவில்லை. இன்றைய நற்செய்தியிலே நாம் வருகின்ற பொழுது அந்த மக்கள் எதனால் பின்பற்றுகிறார்கள்? அரும்படையாளங்களை கண்டு அல்ல, மாறாக உணவை உண்டதால். இவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? இந்த மக்களும் இப்படிதான் இருக்கிறார்கள். அதாவது நாம் கழிந்த வாரம் வாசிக்க கேட்டோம், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 5 அப்பங்களையும் 2 மீன்
மீன்களை கொண்டு இந்த மக்களுக்கு வயிறார உணவு அளிக்கின்றார். ஆனால் இந்த மக்கள் எதனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்கள்? அவர் செய்த அரும்படையாளத்தினால் அல்ல, மாறாக அவர்களுக்கு உணவு கொடுத்தார் என்பதற்காக. எனவே தான் அரும்படையாளங்களை செய்து காட்டும் என்று சொல்லுகிறார்கள். இதைவிட வேறு அரும்படையாளம் என்ன இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, இந்த மனிதர்களுடைய தேடல் என்பது இப்படிதான் இருக்கிறது. முதல் வாசகத்தில் சொன்னது போல அவர்கள் சுகபோக வாழ்வை கூடிய அடிமைத்தனத்தை விரும்பினார்களே தவிர விடுதலையை விரும்பவில்லை. இங்கே இந்த நிறை வாழ்வு தருகின்ற இந்த அரும்படையாளத்தை செய்து இந்த மக்களுக்கு நிலையான வாழ்வை தருகின்ற இயேசு கிறிஸ்துவை இவர்கள் கண்டுகொள்வதற்கு இவர்கள் தவறிவிட்டார்கள். இவர்கள் அந்த நேரத்தில் எனக்கு எது வேண்டும், எனக்கு உணவு கிடைத்தால் போதும், அதுவே போதும் என்று எண்ணுகின்ற மக்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேடுகின்றோம். எதை நோக்கி நாம் தேடுகின்றோம்? இந்த மனிதர்களை போல, இஸ்ரேல் மக்களை போல நாம் அந்த நேரத்தில் எனக்கு இது கிடைத்தால் போதும், நான் நிறைவடைந்து விடுவேன் என்று நம்முடைய வாழ்க்கைகளை தேடுகின்றோமா? இல்லை என்றால் நிறைவான என்னுடைய வாழ்க்கை நலமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அதற்காக நான் இப்பொழுது கடினப்பட்டு நான் உழைக்க வேண்டும், அதற்காக நான் தேட வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதாவது திருப்பாடல் 42 நாம் வாசிக்கின்றோம், கலைவான் நீரோடைகளுக்காக நாடி தேடுவது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை தேட வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏரோது அரசன் தேடினான். அவன் உடைய தேடல் எப்படி இருந்தது? எனவே இயேசு கிறிஸ்து அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையுடைய தேடல் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது அந்த நேரத்திலே சொல்லுவாங்க, அந்த நாளுக்கு அந்த நாளை கடந்தால் போதும் என்று நாம் எண்ணுகின்றோமா? இல்லை என்றால் நாம் இப்பொழுது கஷ்டப்பட்டாலும், நம்முடைய குடும்பம் இப்பொழுது கஷ்டத்தை அனுபவித்தால் தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கடவுள் நமக்கு சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்வு தேடலிலே நாம் தொடக்கத்தில் சொன்னது போல 3 இதயங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கின்ற மனிதர்களிடத்திலே இந்த 3 இதயங்களும் இல்லை. அவர்களிடத்திலே இந்த நெருப்பாலான இதயமும் இல்லை, சதியாலான இதயமும் இல்லை, வெண்கலத்தாலான இதயமும் இல்லை. எனவே தான் அவர்கள் எங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு அந்த பயணத்திலே எங்களுக்கு உணவை தார், நல்ல உணவை தார் என்று சொல்லி அதை சேகரித்து வைத்தார்கள். அந்த உணவை உண்ண முடியாமல் போயிற்று. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தேடல் நிரந்தரமான தேடலாக, நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருகின்ற காரியங்களை, நாம் எந்த காரியங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை அசைத்து போகக்கூடாது, அதற்காக நாம் தேடுவோம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்று வேண்டுமானால் என்ன செய்யலாம்? அது பூவை போல உதிர்ந்து விடலாம். எனவே நம்முடைய தேடல் இறைவனை நோக்கிய தேடலாக இருக்கட்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இறைவன் தருகின்ற நிலை வாழ்வு நம்ம எந்த சூழலும் நம்மை அசைக்க போவதில்லை. எனவே அதற்கான வர வேண்டி இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Thank you.
அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இன்றைய இறைவார்த்தை வழியாக மக்களுடைய உள்ளங்கள், இதயங்கள் எதை தேடுகிறது என்றால், அந்த தற்காலத்திலே அவர்கள் வாழுகின்ற அந்த நிகழ்காலத்திலே எது தேவையோ அதை பெற்றுக்கொண்டால் போதும் என்ற ஒரு மனப்பாங்கிலே அந்த மக்கள் தேடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், கலைமான்கள் நீரை தேடுவது போல எங்கள் உள்ளம் உண்மையே நாட வேண்டும். நிலை வாழ்வை, நிறை வாழ்வை, முழுமையான வாழ்வை தருகின்ற உண்மை எங்கள் உள்ளம் தேட வேண்டும். உண்மை தேடுகிறோம் என்றால் எங்களுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயங்களாக இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் நெருப்பாலான இதயத்தை பெற்றிருக்க வேண்டும், சதையாலான இதயத்தை கொண்டிருக்க வேண்டும், வெண்கலத்தால் ஆன இதயத்தை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற மக்கள் தான் உண்மை நாடுகின்றவர்களாக இருக்க முடியும் என்பதை நீர் இன்றைய அருளறை வழியாக எங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் அத்தகைய தேடலில் நாங்கள் ஈடுபட வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். சிந்தித்து தேர்ந்து தெளிந்து நாங்கள் இத்தகைய சூழலிலும் நம்முடைய வாழ்க்கையை அசைக்க முடியாத ஒரு தேடலிலே நாங்கள் ஈடுபட வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதி, உம்முடைய அருளினால் எங்களை நிரப்பும். நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று வாசகங்கள் சொல்லுகின்ற அத்தகைய மனநிலையை, அத்தகைய ஒரு பார்வையை கொண்டிருக்க வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதி. உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய குடும்பங்களை நிறைவாக தங்கு வரவாகும். அதன் வழியாக உமது விருப்பத்தை, உமது உள்ளத்தை நாங்கள் தேர்ந்து தெளிந்து செயல்பட வேண்டிய அருளை தாரும். குடும்பங்களை ஆசீர்வதி. அன்பினால் நிரப்பும், அமைதியினால் நிரப்பும், ஒற்றுமையினால் நிரப்பும், நல்ல காரியங்களால் நிரப்பும், நல்ல உழைப்பினால் ஆசீர்வதி, நல்ல பொருளாதார வளமையினால் என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தருள். அன்பு ஆண்டவரே, அவ்வாறு நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பம் நலமான குடும்பங்களாக மாற முடியும். அன்பு ஆண்டவரே, நல்ல நோயற்ற குடும்பங்களை எங்களுக்கு தாரும். எங்களுடைய பங்கு இறை சமூகம் நோயில்லா ஒரு இறை சமூகமாக மாற வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நலமோடு வாழ வேண்டிய அருளை தாரும். நல்ல சிந்தனைகளை, இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி செயல்பட்டு 100 மடங்கு நல்ல கனிகளை கொடுக்கின்ற குடும்ப உறுப்பினர்களாக நாங்கள் வாழ வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, இன்னும் பல்வேறு தேவைகளோடும் பல்வேறு எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் குடும்பங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வந்திருக்கின்றோம். என்னுடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, மன்றாட்டுகளை பலிபீடத்தில் நாங்கள் காணிக்கையாக தருகின்றோம். அனைத்தை நிறைவாக தாரும். அன்பு ஆண்டவரே, இன்னும் உள்நாட்டிலே, இந்த பகுதி ஊரிலே, வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளிலே வேலை செய்கின்ற மக்களை ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தியர்கள். அவர்கள் நலமோடு இருந்து நல்ல வேலை வாய்ப்பை பெற்று, நல்ல பொருளாதாரக்கேற்ற ஊதியத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற நல்ல சூழலை கொடுத்தார்கள். அன்பு ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதி. அதே போல நாட்களிலே என்னுடைய பிள்ளைகள் கல்வி பள்ளிக்கூடத்திற்கு, கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலே இருக்கின்றார்கள். ஆன்லைன் வகுப்பு என்று சொல்லி பெற்றோர்களை ஏமாற்றி அவர்கள் விளையாட்டுகளிலே அந்த கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
அலைபேசியிலே எப்பொழுதும் விளையாட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்கின்றோம். அதனால் அவருடைய சிந்தனையும் வலுவடைக்கப்படுகிறது, அவருடைய பார்வையின் குறைவுபாடு மிக்கதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பு ஆண்டவரே, எனவே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையுடைய நலனை கருத்தில் கொண்டு நல்ல புத்தகங்களை வாசிக்கவும், பாடல் புத்தகங்களை வாசிக்கவும், செய்தித்தாள்களை வாசிக்கவும், செய்திகளை அவர்கள் தொலைக்காட்சிகளை பார்க்கவும், அதன் வழியாக நல்ல பொது அறிவை அவர்கள் பெருக்கிக் கொள்ளும். இந்த நாட்களிலே குடும்பங்களிலே சேர்ந்து அமர்ந்து நல்ல சிந்தனைகளை, நல்ல மனிதனுடைய வாழ்க்கை நெறிகளை இவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும், இறைமகன் இயேசுவுடைய அந்த சிந்தனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, உங்களுடைய ஆலய பணிகளை ஆசீர்வதியும். உங்களுடைய ஆலய பணிகளுக்கு மக்கள் தொடர்ந்து கொடுக்கவும், அதே போல ஆலய பணிகள் உமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு நல்ல முறையில் நடக்கவும் நீர்தாமே எங்களோடு உடனிருந்து உமது விருப்பத்தை நாங்கள் செய்கின்ற மக்களாக வாழ வேண்டிய அருளை தாரும். பணி செய்கின்ற அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதி, நீர்தாமே அவர்கள் நல்ல பாதுகாப்போடு பணி செய்ய வேண்டிய அருளை பொழிந்தருளும். அதன் வழியாக எங்களுடைய ஆலய பணிகள் மிக சிறப்பாக கட்டப்பட்டு மிக விரைவாக அது அர்ச்சிக்கப்பட வேண்டிய அருளை தார். தொடர்ந்து ஆசீர்வதி, எல்லா நன்மைகளால் நலன்களால் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாறிகளில் எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடையாவை பொழிந்தை காணுகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடற்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பண்ணமே இரவிருந்தே அருந்திய வெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தெழும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட பரிமாளர் பேராயர் ஆண்டனி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையர்கள் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திருவிழும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி வெளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தன்னை தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசை, புனித திருத்துதர்கள், இவரை உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செவ்வன், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
திருமண அறிவிப்பு. நமது வகை சார்ந்த பால்ராஜ் ஜெயராணியுடைய மகள் அஸ்மிதாவுக்கும் கோட்டார் மறை மாவட்டம் பாதைபுரம் வகை சார்ந்த நேசமணி மேல்விழி ஐடாபா இடைய மகன் லெலின் தர்சனுக்கும் திருமணம். இந்த வாரம் வழிபாட்டை சிறப்பித்து மார்க்க நிறை மக்களுக்கு நன்றி. வருகின்ற வாரம் வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் இஞ்ஞாசியரன் பேரை மக்கள். இன்று மாலை 4 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் திருவிருந்து நடைபெறும். எனவே முதல் திருவிருந்து பெற விரும்புகிற பிள்ளைகள், இருக்கிற பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், புதிதாக பெற விரும்புவோர் அனைவரும் சரியாக 4 மணிக்கு ஆலயத்தில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை திருப்பதிக்கு பின் திருவிழந்து கொடுக்கப்படும். பரதநாட்டியம், கராத்தே, சிலம்பம் வகுப்பின் மாணவ மாணவிகள் அவர்களுடைய அந்த ஃபீஸ் தொகையை அந்தந்த மாதத்தின் இறுதியிலே கொடுத்து முடிக்க வேண்டும். மேலும் வகுப்புகள் நடைபெறும் பொழுது அந்த வகுப்பு மாணவ மாணவிகள் மற்றும் பொறுப்பாளர்களை தவிர பெற்றோர்கள் யாரும் உள்ளே அமர அனுமதி இல்லை. ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் நீங்கள் பொறுப்பாளர்களிடமோ அல்லது பங்குத்தந்தையிடமோ தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். எனவே எந்த வகுப்பு நடைபெற்றாலும் அந்த அரங்கத்திற்குள் யாரும் இருக்க வேண்டாம், வெளியிலே நீங்கள் அமர்ந்து கொள்ள மாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 1/8/2021 அபிசாலின் சி, ஆசிகா ஜென்சி, டேரின் கிரீஸ், எஸ்ரினோ ஜேக்கப், 2/8/2021 சோபி, 4/8/2021 நிவாஸ், 6/8/2021 ஜெஸ்லின், ஷரியா, 7/8/2021 லீஜியோ. இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் அருள்கரம் இவரோடு உடனிருந்து வாழ்வில் எல்லா சாதனைகளையும் படைக்க நல்ல பிள்ளைகளாக இறை பாதையை பயணிக்க நம்முடைய பங்கின் சார்பாக வாழ்த்துவோம். கழிந்த வாரம் அன்பியம் வழியாக கலெக்ஷன் மார்க் அன்பியம் ரூபாய் 2500, அந்தோனியர் ரூபாய் 2500, சுசேபரன் ரூபாய் 3200, குழந்தையை சென்ற ரூபாய் 2400, விண்ணகன் ரூபாய் 500, சவேரியார் ரூபாய் 500, அல்போன்ஸ் ரூபாய் 6000, அருளப்பரன் ரூபாய் 2000, ஜான் கிரிட் ரூபாய் 2500, ஆரோக்கியன் ரூபாய் 11800, மோனிக்குமாரன் ரூபாய் 3500, லோகாந்த் ரூபாய் 1000, அன்னை வேளாண் ரூபாய் 2000, ரோதன் ரூபாய் 500, மொத்தம் 40900. அந்தோனியார் அடிமை அன்னை வேளாண் ஊட்டில் வழியாக ரூபாய் 375, ஆனந்த் சிந்து அன்னை வேளாண் ஊட்டில் வழியாக ரூபாய் 170. நோயிலிருந்து குணமடைந்ததற்காக 1080 அவர்களுக்கு ரூபாய் 1300 வழங்கியிருக்கிறார்கள். இறைவன் ஒவ்வொருவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும் எண்ணங்களை இறைவன் நிறைவாக பொழிந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆகஸ்ட் மாதத்திற்கான புது வசந்த போதை நோயினுடைய அந்த முகாம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. நம்முடைய பங்கில் நமக்கு தெரிந்தவரையா எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, நாம் அவர்களை இந்த பயிற்சியை அனுப்பி அவர்கள் புது மனிதர்களாக வாழ நாம் ஊக்குவிப்போம். அன்புக்குரியவர்களை, கூட்டாண்மை மேலாளர் அலுவலகத்திலிருந்து அறிவிப்பு. தயவு செய்து உங்களுடைய அன்பியத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் காலம் தாழ்த்தி செல்லுகின்ற பொழுது அந்த புதுப்பித்தல் அல்லது பதிவு செய்வது என்பது முடியாததாக மாறிவிடும். எனவே தயவு செய்து இதை உங்களுடைய அன்பியங்களிலே தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1. புதிதாக பதிவு செய்தல். குளித்துறை மறைமாவட்ட கூட்டாண்மை நிர்வாகத்திற்கான 2021-22 கல்வி ஆண்டிற்குரிய பொது காத்திருப்பு பட்டியல் ஆசிரியர் பணிக்காக தயாரிப்பதற்காக கீழ்கண்ட தகவல்களை தங்கள் பங்கு மற்றும் கிளைப்பங்கு ஆலயங்களில் இறை மக்களுக்கு 1/8/2021 மற்றும் 8/8/2021 ஆகிய தினங்களில் ஞாயிறு திருப்பலில் அறிவித்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விண்ணப்ப படிவங்கள் 2/8/2021 முதல் ரூபாய் 50 செலுத்தி கூட்டாண்மை மேலாளர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஆசிரியர் பணிக்கான பொது காத்திருப்பு பட்டியலில் இடம்பெற விரும்புவோர் செப்டம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கூட்டாண்மை மேலாளர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்.
குறிப்பிட்ட தேதிக்கு பின் கொண்டு வர விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நூலகர் பிரிவிற்கு பொது காத்திருப்பு பட்டியல் இடம்பெற பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். பல பிரிவுகளில் தகுதி பெற்றிருப்பின் ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு பிரிவில் பொது காத்திருப்போர் பட்டியல் இடம்பெற்றிருப்போர் அப்பிரிவிற்கு திரும்ப பதிவு செய்ய வேண்டாம். ஆசிரியர் பணிக்காக புதிதாக பதிவு செய்வோரின் பெயர்கள் முந்தைய காத்திருப்பு பட்டியல் இறுதியிலே சேர்க்கப்படும். 2 நினைவூட்டல், அதாவது 2020-21 புதுப்பித்தல். 2000-2001, 2005-2006, 2010-11 மற்றும் 2015-16 கல்வி ஆண்டில் பதிவு செய்தவர்கள் தங்கள் பதிவு அட்டையில் கொடுக்கப்பட்டுள்ளபடி 1/10/2020 முதல் 30/9/2021 வரை உள்ள, அதாவது 2020 அக்டோபர் முதல் 2021 செப்டம்பர் வரை ஓராண்டு காலத்திற்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது மீண்டும் நினைவூட்டப்படுகிறது. 3 நினைவூட்டல். 2021-22 புதுப்பித்தல். 2001-2, 2006-7, 2011-12 மற்றும் 2016-17 கல்வி ஆண்டில் பதிவு செய்தவர்கள் 1/10/2021 முதல் 30/9/2022 வரை உள்ள ஓராண்டு காலத்திற்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டல் செய்கிறேன். 4 நினைவூட்டல். 2020-21 பதிவு செய்தோருக்கான பதிவு அட்டை. கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த ஆண்டு 2020 நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பதிவு செய்தவர்கள் 10/8/2021 முதல் பதிவு அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். தங்களிடமிருக்கும் மஞ்சள் நிற அட்டையை திரும்ப கொடுத்து கணினியில் அச்சாக்கம் கொண்ட பதிவு அட்டையை பெற்று சில நினைவூட்டல் செய்யப்படுகிறது. வியாழன் ஞாயிறு அலுவலக விடுமுறை நாட்கள் ஆகும். அன்புக்குரியவர்களே, இது மிக மிக முக்கியமானது. நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், அந்த நாட்களை கடந்து அவர்கள் செல்லுகின்றார்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அங்கே அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. எனவே புதிதாக பதிவு செய்ய இருக்கின்றவர்களும் ஏற்கனவே பதிவு செய்தவர்களும் இந்த காலத்திற்குள் நீங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியுடன் இருப்பை பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்று கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். வியாபாரி தீபம் பத்திரிகை நீங்கள் புதன்கிழமை அலுவலகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம்.